ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து காலி பணியிடங்கள் அறிவிப்பு சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த 2025ஆம் ஆண்டுல அகைன் வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய போஸ்டிங்க்கு வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருக்காங்க. இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு அப்டேட் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்டேட் படி டிஎன்பிஎஸ்சி அபிஷியலா அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லயும் அவங்களுடைய டெலிகிராம் பேஜ்லயும் வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து தேர்வுகளின் ஆண்டு திட்டம் 2025 ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்து போன வருஷம் அக்டோபர் மந்த் 10ஆம் தேதி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டேட்ல தான் நாங்க வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், இந்த டேட்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க. அந்த விதத்துல இப்போ ஒரு என்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நிறைய ரூமர்ஸ் அப்படிங்கிற வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. சோசியல் மீடியாலையும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அது மட்டும் இல்லாம வந்து நியூஸ் பேப்பர்ல நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி, இந்த 2025க்கு வந்து காலி பணியிடங்களை வந்து அதிகரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி வந்து அபிஷியலா அதுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து ரீப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது 2024 ஆண்டு தமிழ்நாடு இளைஞர்களின் வேலை வாய்ப்பை அதிகரிக்க 14,353 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் 31/12/2024 அன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பின் மூலம் ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. நியூ இயருக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு செய்தி குறிப்பு மூலியமா 2024 ஆண்டு முழுக்க வந்து அந்த ஒரு வருஷத்துல வந்து இவ்வளவு மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சு கொடுத்திருக்கோம், வேலை வாய்ப்பு வந்து வழங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த 2025ல இவ்வளவு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த செய்தி குறிப்புல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே படிச்சிருப்பீங்க, சரிங்களா? இப்ப இதெல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது. இப்ப எல்லாருமே ரூமர்ஸ் என்ன கிளப்பிட்டு இருக்காங்கன்னா 2025ல மறுபடியும் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சி அதுக்கு அபிஷியலா என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 2025ஆம் ஆண்டிற்கான தேர்வுகளின் ஆண்டு திட்டம் மீன்ஸ் வந்து ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது 10/10/2024 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி காலி பணியிடங்கள் எண்ணிக்கைகள், அதாவது காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கைகள் தேர்வுக்கான அறிக்கை வெளியிடப்படும் போது மட்டுமே நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா வெளியிடப்படும் அப்படிங்கறத தெளிவான ஒரு விஷயமா வந்து கொடுத்துட்டாங்க. சோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அகைன் வந்து நாங்க வந்து காலி பணியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறத வந்து கொடுக்கல, சரிங்களா? அவங்க வந்து அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த ஆனுவல் பிளானர்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்த்தா மட்டுமே உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படிங்கறத தெளிவா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸா இருக்கக்கூடியவங்க மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம்னா நம்பிட்டு நீங்க வந்து அதுல இருக்க வேண்டாம். உங்களுடைய குறிக்கோள்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பி நீங்க உள்ள இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மட்டும் என்னைக்குமே நீங்க வந்து கைவிடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, டிக்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு வந்து விஷயமே கிடையாது. இவ்வளவு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு சீட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். நம்ம மத்தவங்களை என்னைக்குமே வந்து பார்க்க கூடாது. நம்ம ஒரு ஆள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா? சோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் மட்டும் தான் நாங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்க வந்து எதுவுமே வந்து வெளியிடல அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க வந்து விரல் ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கான சோசியல் மீடியால வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், Facebook, வாட்ஸ்அப், யூடியூப் சேனல் வந்து மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வீடியோவை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.